நேற்று சேலத்துல முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய மேடையில அக்கா பிரேமலதா அக்கா பொசுக்குன்னு பேசிவிட்டாங்க. மைக் எடுத்து என்ன பேசினாங்கன்னா, ஐயா தமிழகத்துல எங்கே பார்த்தாலும் கூட பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் கூட போதை கலாச்சாரம். முதலமைச்சருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தலையை குமிஞ்சு உட்கார்ந்துகிட்டார். ஐயா நேற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா அதே கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, உங்களுடைய வாக்குக்காக நிக்கிறாங்க. சேலம் கூட்டணியில பொசுக்குன்னு பேசினாங்க. முதலமைச்சருக்கு என்ன பண்றது தெரியல. இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய கை என்பது இரும்பு கரமாக இருக்கும், இரும்பு கரத்தோடு குற்றங்களை அடக்குவோம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த இரும்பு கை துருப்பிடித்து, அந்த துருப்பிடிச்ச கையை என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல.